வெல்கம் டு ஹெல்த் ஆயுர்வேதம். நாங்கள் இதுக்கு முன்னே வீடியோவில் இந்த ஆயுர்வேதம் என்ன அதை பற்றி நாங்கள் பார்க்கறதுக்கான ரீசன் என்ன சொன்னால், நாங்கள் முதலாவது ஒரு மெடிக்கல் சிஸ்டத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது அதில் பேசிக்காக எங்களுக்கு அதை பற்றின ஒரு தெளிவு ஒன்று இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த மெடிசின் எடுக்கிறதாலே இப்போ நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த மெடிசின் சம்மந்தப்பட்ட நிறைய தப்பான அபிப்பிராயங்கள், தப்பான கண்ணோட்டங்கள் இருக்குது. அதனால் நாங்கள் அதை பற்றின ஒரு சரியான தெளிவு ஒன்று எடுத்துக்கொண்டு இந்த மெடிசின் பக்கம் எங்களோட சரியாக விருப்பத்தோடு நாங்கள் அணுகிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவில் இந்த முதலாவது ஆயுர்வேத மெடிசின்ஸ், ஆயுர்வேதம் எப்படி ஒரு நோய் நிலைமை ஒரு மனிதனை பார்க்குதுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கின்றது தான் இந்த வீடியோஸோட நோக்கம். வாதம், பித்தம், கஃபம் என்ற அடிப்படையில் இந்த ஆயுர்வேதம் எல்லாம் என்னத்தை சொல்ல வருதுன்னு சொன்னால், இந்த வாதப்பித்த கஃபத்தின் அடிப்படையில் தான் அனைத்து விடயங்களும் ஒரு மனிதனில் இந்த வாதப்பித்த கஃபத்தின் அடிப்படையில் தான் எல்லா விதமான இயக்கங்கள், அசைவுகள் எல்லாம் ஃபங்க்ஷனலி மேனேஜ் பண்ணப்பட்டிருக்குது, மெயின்டைன் ஆகிக்கொண்டிருக்கிறது. நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் இப்படியான பஞ்சபூதங்களை கொண்டு தான் இந்த வாதப்பித்த கஃபமும் அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த வாதம், பித்தம், கஃபம் எப்படின்ற ரேஷியோ எப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதன்லேயும் வாதம், பித்தம், கஃபம்னு சொல்லுது ஆயுர்வேத பேசிக்கின் படி இது ஒரு உயிர் நாடி. அப்போ இந்த வாத, பித்த, கஃபத்தின் ஒரு பேலன்ஸின் அடிப்படையில் தான் எங்களோட உடல் இயக்கம், உயிர் எல்லாமே சரியான முறையில் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மூன்றுமே சரியான சமநிலையில் இருக்க வேண்டி இருக்குது. அப்போ இந்த வாதம், பித்தம், கஃபம்ன்றது தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், அந்த வாத, பித்த, கஃபமும் அடிப்படையாக கொண்டது இந்த 5 வகையான பஞ்சபூதங்களை தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாதப்பித்த கஃப சமநிலை இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாதம், பித்தம், கஃபன்ற சமநிலை வேறுபடும். அப்போ அந்த ஒவ்வொருடைய பிரகிருதி, விக்கிருதி என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அந்த பிரகிருதி இந்த வாதப்பித்த கஃபத்தின் சமநிலையை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான பிரகிருதி அமைப்புகள், அதாவது உடல் அமைப்புகள் இருக்கும். இதில் நாங்கள் வாதத்தின், பித்தத்தின், கஃபத்தின் நிலை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, வாதம்டா வாயு எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு சலனத்துக்குரியது, அசைவுக்குரியது. வாதம்ன்றது சொன்னால் அசையும் பரவும். அப்போ எங்களோட உடம்புல அசைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அனைத்துமே வாதத்தின் இயக்கத்தை கொண்டு தான் நடக்குது அப்படின்றது தான் எங்களோட ஒரு பேசிக். அதே மாதிரி பித்தம்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், பித்தம் சூடு, ஹாட். அப்போ அந்த அதன் அமைப்பு எங்களோட உடல் அமைப்பில் நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால், அதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, அதாவது ஒன்றிலிருந்து இன்னொன்று மாறக்கூடியது. இப்போ செல் ஒரு செல் எடுத்தோம்னா அந்த செல் ப்ரொலிஃபரேஷன், டிவிஷன் அப்படி நடக்கக்குள்ள ஒன்றாக மாறும்போது கட்டாயம் அந்த இடத்துக்கான ஒரு சக்தி வேணும், சக்தி அமைப்பு. அந்த சக்தின்றது நாங்கள் ஒரு தீ, பித்தமாக எடுக்கலாம். அந்த சக்தியை